நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்னோட பையன் கல்யாணத்துக்கு நான் தான் சமைப்பேன். சமையல தூள் கிளப்பிடுவேன். ஏய் சிவா வா. ஒன்றும் இல்லை, அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதான் வர சொன்னேன். மாப்பிள்ள ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்ப எதுக்குடா? அதனால என்ன, பரவாயில்ல சொல்லு. மாப்பிள்ளையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அது அம்மா அப்பா கூட உன்னை பற்றி சொன்னாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நல்ல பிஸ்னஸாக ஏதாவது யோசி. பிஸ்னஸா? எதுக்கு அங்கிள்? நீங்கள் எங்கே சிட்டியில் இருக்கீங்க, 35,000 ரூபாய் சம்பளம் எப்படி பார்த்தோம்? எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளையோட சம்பளம் 2 லட்சம். நேற்று தான் தாம்பூலம் மாற்றணும். 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்தில் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தப்பாக நினைக்காதீங்க அங்கிள், எனக்கு உங்கள் காசு வேண்டாம். எனக்கு வர 35 ரூபா சம்பளத்திலேயே உங்கள் பொண்ணு இஷ்டப்படுற சாப்பாடை என்னால் வயிறு நிறைய போட முடியும். அவள் தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஏசி ரூம் கொடுக்க முடியும். நான் சம்பாதிச்ச கார்லேயே அவளை சொன்ன இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போக முடியும். சப்போஸ் நான் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணு எவ்வளோ சாப்பிட்ருவா, எவ்வளோ நேரம் தூங்குவா, காரில் சீட்டு மாறுமா? 35,000 ரூபாய்க்கும் 2 லட்ச ரூபாய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அங்கிள்? சிவா, நம்பிக்கை மட்டுமே என்னைக்கும் சாப்பாடு போடாது, அதுக்கு பணம் வேணும். அதிகமாக சம்பாதிக்கிறானேன்னு பொண்ணு கொடுக்கறதும் அதிகமாக காசு கொடுக்குறான்னு ஓட்டு போடுறதும் ரெண்டும் ஒன்று தான். சபாஷ்டா மாப்பிள்ள, எனக்கு உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ பாரு. அப்போ கூட நீ இதே மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆள் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நீ வேணா பாரு. நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்க தம்பி. இனி என் பொண்ணை பற்றி எனக்கு கவலையே இல்லை. என்னாச்சுடா கண்ணா? அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், கல்யாண கலையே இல்லை உன் முகத்துல. என்னாச்சுப்பா? எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலம்மா. என்னப்பா சொல்ற? எனக்கு வெண்ணி கரெக்டா இல்லையானே தெரியலம்மா. என் கேரக்டர் வேற, அவ கேரக்டர் வேற. நான் வெண்ணிய உண்மையா லவ் பண்ணலம்மா. இப்ப காதலிடா. உலகத்துல எல்லாரோட அபிப்பிராயம் ஒரே மாதிரி இருக்காதுடா. சேர்ந்து வாழும்போதுதான் அது ஒன்னா மாறும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு சிவராம் சார் கிட்ட உன் மனசுல இருக்கிறத முகத்துக்கு நேராவே பேசிட்ட. ஆனாலும் அவர் கோவப்படல. உன்னோட கேரக்டர் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல மனுஷன். நீ தானே சொன்ன, உன் கேரக்டர் புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி பண்ண. அவங்க உன் கேரக்டரை பார்த்து தானே பொண்ணு கொடுக்குறாங்க. அது இல்லம்மா. கொஞ்சம் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோடா. எல்லாமே இருக்கிற ஒரு பையன் அப்படின்னா அமெரிக்கால ஜாப், நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தோம், அழகான மனைவியோ நல்ல குடும்பமோ அமையலனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லடா. நம்ம ஆளுனா இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கான். என்னாச்சோ என்னவோ. ஒருத்தர்னா சொல்லலாம், அவருக்கு 2 பேரு. வேலையை பாரு. எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளையோட சம்பளம் 2 லட்சம். நேற்று தான் தாம்பூலம் மாற்றணும். டேய் இடியட், என்னடா அது? கிளாஸை விட்டு வெளியே போ. இத்தனை நாளா வாய்ப்பு கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டேன். இப்ப கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்காம நாசமாக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு போய் நம்புன பாரு. ப்ளீஸ் சார், தப்பு என்னோட. மன்னிச்சிருங்க சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் இன்னொரு முறை இந்த மாதிரி பண்ணாம பாத்துக்கிறேன். என்னடா சார், அறிவு இருக்கா உனக்கு? சார் 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 ப்ளீஸ் சார். நோ, அதெல்லாம் முடியாது. சார் 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 ஒன் லாஸ்ட் சான்ஸ் சார், ப்ளீஸ் சார். இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார். சார் நான் எடுக்கிறேன் சார். சார் நான் திரும்பவும் பண்ணிடுறேன் சார். இதான் லாஸ்ட் சான்ஸ். எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கிட்டேன். உனக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நம்ம கிட்ட வேற மெட்டீரியல் இல்ல. நீ உடைச்ச இந்த புரோட்டோடைப்பை வச்சுதான் எப்படியாவது இதை சரி பண்ணி ஆகணும். இது ஒரு முறை மட்டும் தான் வேலை செய்யும். So you really have only one last chance. Thank you sir. Thank you. ஆல்மோஸ்ட் ஓவர் சார். அது சாரி சார், கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால இப்படிலாம். நீ யார் மேலேயும் இருக்கிற கோபத்தை இது மேல காட்டின, அதே கோபத்தை இது ஊ மேல காட்டுன.
நீ மிஷின்ஸை காதலிக்கணும். அப்பதான் இது சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். இது மனுஷங்க மாதிரி தப்பு பண்ணாது. ஃபைனலா சொல்றேன், லேபுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னோட வேதனை, உன்னோட கவலை எல்லாத்தையும் கேட்டுக்கு வெளியிலேயே விட்டு வரணும். புரியுதா? ஓகே சார். வாழ்க்கையில ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும்னா வெறும் பேஷன் மட்டும் இருந்தா போதாது. டெடிகேஷன், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஓகே? எஸ் சார். ம்